Soon the married life became worried life. ஆனால் திடீரென்று சீக்கிரமாக அவருடைய திருமண வாழ்க்கை கவலைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. What happened? என்ன நடந்துச்சு? While prophet Hosea goes out to temple or ministry, this woman is sneaking out. இந்த தீர்க்கதரிசியாகிய ஓசியா அவர் தன்னுடைய ஊழிய சொந்தமாக தேவனுடைய ஆலயத்திற்கும் அங்குமிங்குமாக போகும் பொழுது இந்த பெண் தன்னுடைய பாதையில வேறு வழியாக போய்விட்டாள். Because she loved her profession. ஏனென்றால் அவள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையை ரொம்ப நேசிச்சதுனால அந்த பழைய வேலைக்கு போய்விட்டாள். She loved the money. ஏனென்றால் அந்த பழைய வேலையிலே அவளுக்கு நல்ல பணம் கிடைத்தது, அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பழைய வேலைக்கு போய்விட்டாள். She loved the freedom. அவளுக்கு இருந்த அந்த சுயாதீனம் பிடிச்சிருந்துச்சு. இங்க ஒருத்தனுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறோம், நான் சுயாதீனமா போறேன்னு சொல்லி போய்விட்டாள். She doesn't want responsibility. அவளுக்கு பொறுப்போடு வாழ வேண்டும் என்ற காரியம் பிடிக்கவில்லை, ஆகவே போய்விட்டாள். She doesn't like accountability. அவளுக்கு மற்ற இன்னொருவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்ற நிலையில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை, ஆகவே போய்விட்டாள். How many of we are like this? நம்மிலே எத்தனை பேர் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம்? That we don't like accountability. நமக்கு மற்றவர்களுக்கு உண்மையாக நமக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே என்ற நிலையிலே இருந்து நம்ம வாழ்வது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்லை. Children should be accountable to their parents. பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Husband and wife should be accountable to each other. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையாக கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We all together should be accountable to the living God. நம்ம எல்லாரும் இணைந்து ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உண்மையாக கணக்கு ஒப்புக்களாக இருக்க வேண்டும். So this woman loved sin. இந்த பெண் பாவத்தை நேசித்தாள். Sin binds you. பாவம் உங்களை கட்டி போடுகிறது. Sin makes you a slave. பாவம் உங்களை அடிமையாக்குகிறது. Eventually it kills you. கடைசில அந்த பாவமே உங்களை கொன்று போட்டு விடுகிறது. Let's see what happened. என்ன நடந்தது என்று பார்ப்போம். Chapter 2 verse 5. இரண்டாம் அதிகாரம் 5ஆம் வசனம். For their mother hath played the harlot, she that conceived them hath done shamefully. For she said, I will go after my lovers that give me my bread and my water, my wool and my flax, mine oil and my drink. இரண்டாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். அவருடைய தாய் சோரம் போனால், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். World has so many things to offer. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்குது. It entices you very swiftly. இது ரொம்ப வேகமா கவனமா நம்மள அப்படியே வசீகரிக்குது. Here Gomer fell back on her woes. இங்க பாருங்க, இந்த கோமேர் இந்த தன்னுடைய பழைய வேலைகளிலே பழைய உலக சம்பந்தமான காரியங்களிலே இந்த சோரம் போகுதலிலே விழுந்து போய்விட்டாள். First days of the marriage was good. ஆரம்ப நாட்கள், திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் நன்றாக இருந்தது. But then she started to get bored. ஆனால் போக போக கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. She disappeared. திடீரென்று அவள் காணாமல் போய்விட்டாள். She abandoned the children. தனக்கு கொடுத்த பிள்ளைகளை அவள் கைவிட்டு விட்டு ஓடி போய்விட்டாள். She abandoned the husband. தன்னுடைய கணவனை விட்டு ஓடி போய்விட்டாள். She abandoned her family. குடும்பத்தை விட்டு ஓடி போய்விட்டாள். That's what happening to many Christians. இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் காரியங்கள் சம்பவிக்கின்றது. When we become saved, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது we are on fire for God. ஆண்டவருக்காக நாம் அக்கினி ஜுவாலைகளாக எழும்பி பிரகாசித்தோம். We are excited. நாம ரொம்ப பரவசத்தோடு இருந்தோம். We wanted to great and mighty things for the Lord. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையே சிந்தனையாக வைத்திருந்தோம். But slowly we stopped growing. ஆனால் மெதுவாக நாம் இதிலே வளர்கிறதிலே நின்று விட்டோம்.